மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா ஃபன்னுக்கு திமுகவை முப்பெரும் விழா கூட்டம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பேசிட்டு போகிறோம்னா அது கிடையாது. ரொம்ப ஆபத்தான பயணத்தை நோக்கி இவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. முப்பெரும் விழா அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய தோல்வியில் முடிஞ்சிருக்கு. செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தட்ட கையில் கொடுத்தும் இந்த முப்பெரும் விழா தோல்வியில் முடிஞ்சுன்னா திமுகவுக்கு 2026 எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வந்திருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமகானில் இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்படிலாம் ஒரு கலவரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சன் நியூஸ் மட்டும் தனியாக ஒரு வேலை பார்த்தாப்புல. அந்த வேலையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திமுகவே வருத்தத்தில் இருக்குது, திமுக தலைமை இன்னும் வருத்தத்தில் இருக்குது, தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் திமுக குடும்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் முப்பெரும் விழாவில் இவங்க போட்ட அந்த நியூஸ் கார்டை பாருங்களேன். நம்ம பசங்க ஒரு பக்கம், தாவேக்கா பசங்க திமுக ஒப்பாரி விழா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. இந்த சீமான் அவர்கள் மரத்தோடு பேசுகிறாரு, இதோ அது மட்டும் இல்லாமல் தண்ணியோடு பேசுகிறாரு, மலைகளோடு பேசுகிறாரு, அது மாதிரி முதலமைச்சர் நாற்காலிகளோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம பசங்க. ஏன்னா ஒரு மாநாட்டை பற்றி நமக்கு எதிராக எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு அவதூறும் பரப்ப போகிறதில்ல. திமுக முப்பெரும் விழா ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த முப்பெரும் விழா அப்படி கிரியேட் ஆகும்போது இந்த எலிவேஷனாக எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? தொண்டரோட கட்டுப்பாடுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? முப்பெரும் விழாவில் ஸ்பீச்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏற்பாடுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ கரூரில் நடக்கிற முப்பெரும் விழாவை பார்த்து தெரிஞ்சுக்கடா தம்பிகளா, பார்த்து தெரிஞ்சுங்கடா தாவேக்கா தம்பிகளா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ பெரிய மனுஷங்க ஏதோ பயங்கரமாக செய்வாங்க, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா தொண்டர்களோட கட்டுப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொன்னாங்கல்ல. நான் உண்மைக்குமே தொண்டர்களோட கட்டுப்பாடை பார்த்தேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் 2 தொண்டர்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் போகிற பாதையில் என்ன சம்பவம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொன்று ஒரு தொண்டரை காமிக்கிறேன். NDTVயில் நம்ம பையன் ஒருத்தன் டான்ஸ் போட்ட வீடியோ பயங்கர வைரலாக போணுச்சு. செம்மையாக டான்ஸ் பண்ண, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த பையன் அந்த சினாரியோவில் டான்ஸ் பண்ணது தான் பிரச்சனை ஆகுது. நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் அரசியலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, பார்த்து கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நான் வேற ஒரு தொண்டரை காமிக்கிறேன். அவன் சின்ன பையன் டான்ஸ் போட்டது உங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு, ஒழுங்கினமாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு தொண்டர் ஃபோட்டோ போடுறேன். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எந்த காஸ்டியூமில் இவர் செய்தியாளரை வந்து பார்க்குறாரு. அந்த செய்தியாளர் வீடியோ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவரை கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்கிறவர் மேலெல்லாம் கவர் பண்ணுவார். இவர் மூஞ்சி இப்படி இப்படி வந்து காமிப்பாப்ல. ஸோ ஒரு கட்சியோட தொண்டர்களை வச்சு ஒரு கட்சியை எடை போட்டிங்கன்னா திமுகவோட தொண்டர்களை வச்சு எவ்வளோ பெரிய எடை போடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 செய்திகள் ஒரு சாம்பிள் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது பாயிண்ட், என் கையில் ஒரு 4 பேப்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முரசொலி முதற்கொண்டு செக் பண்ணிட்டேன். யாருமே அந்த ட்ரோன் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சன் நியூஸில் என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 1 லட்சம் நாட்காலிகள் போட்டப்பட்டது, மாநாட்டுக்கு வெளியும் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. ஏன் அந்த ட்ரோன் ஷாட்டை யாருமே போடல? இந்த பத்திரிகை எல்லாருமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேடை பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 நாற்காலி இதை மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. அந்த ட்ரோன் ஷாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேலேருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த கழுகு பார்வை ஏன் யாருமே போடல? முரசொலி முதற்கொண்டு போடல. ஏன்னா கூட்டமே இல்லை. செந்தில் பாலாஜியாலே கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா செந்தில் பாலாஜி கூட்டத்தை கூட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டு. அவராலே இந்த முப்பெரும் விழாவில் கரூரில் கூட்டத்தை கூட்ட முடியலன்னா அப்போ திமுக எந்த நிலைமையில் இருக்குது? எவ்வளோ பேர் இந்த போக்குவரத்தை சரி பண்ணுற போலீஸ்காரங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் இந்த டாடா ஏசி வாகனத்தில் பயனாளர்கள் அத்தனை பேரும் ஏற்றிட்டு வந்து இந்த மாநாட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஏற முடியாமல் தவிச்ச பல பெண்களை பார்த்தோம். காசு கொடுத்தும் இந்த கூட்டத்துக்கு கூட்டம் இல்லைன்னா இப்போ அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? இதனால தான் திமுக தலைமை அப்செட்டில் இருக்குது. என்னப்பா பணம் கொடுத்தாலும் வர மாட்டாங்க. அங்கே ஒரு மனுஷனுக்கு பணம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒரு 1/4 மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்துக்கு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வராரு. திருச்சி பக்கத்தில் கரூர், அந்த கரூருக்கு நமக்கு ஏன் கூட்டம் வரல அப்படிங்கிறது இவங்களை பெருசாக யோசிக்க வச்சிருக்கு. ஏன்னா ட்ரோன் ஷாட் புகைப்படம் திமுகவோட முப்பெரும் விழாவில் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ 3வது பிரதானமான விஷயம், ஒரு பேனர் ஒன்று வைக்கிறாங்க. அந்த பேனரில் ஃபோட்டோஸ் எப்படி வைப்பாங்கன்னா, இந்த முப்பெரும் விழாவோட கான்செப்ட் என்ன, எதுக்காண்டி முப்பெரும் விழாவை கொண்டாடுறாங்க? ஒன்று அண்ணாவோட பிறந்தநாள், இன்னொன்று பெரியாரோட பிறந்தநாள், இன்னொன்று திமுகவோட தொடங்கப்பட்ட நாள். இது 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சினாரியோவில் வரும்போது இது முப்பெரும் விழா அப்படிங்கிறத திமுக காலங்காலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த முப்பெரும் விழாவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைக்கிறாங்க. நியாயமாக பாருங்களேன்,
முதல்ல பெரியார் ஃபோட்டோ, அடுத்து அண்ணா ஃபோட்டோ, அடுத்து கலைஞர் ஃபோட்டோ, அதுக்கடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ இருந்தால் கரெக்ட். அதாவது யார் முகமோ அந்த முகம் தான் முன்னாடி இருக்கணும். இவங்க ரிவர்ஸில் போடுறாங்க ஃபோட்டோஸை. முதல்ல முதலமைச்சர் ஃபோட்டோ வச்சிடுறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஃபோட்டோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஃபோட்டோ, அதுக்கடுத்து பெரியார் ஃபோட்டோ. இந்த லோகோலாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஃபோட்டோ, கலைஞர் ஃபோட்டோ, அண்ணா ஃபோட்டோ சின்னமாக இருக்கும். அப்போ அண்ணாவை கைவிட்டாச்சு, பெரியாரை கைவிட்டாச்சு. சம்மந்தமே இல்லாமல் உதயநிதி அவர்களோட ஃபோட்டோ கட் அவுட்டில் இருக்குது. அதாவது நான் இங்கே எதை சொல்கிறேன்னா, ஒரு அரசோட நிகழ்ச்சினா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் புகைப்படம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு முப்பெரும் விழாவில் இங்கே இப்போ திமுக தலைவருக்கு அடுத்த ஸ்டேஜில் யார் இருப்பா? பொதுச்செயலாளர் இருப்பார். அப்போ பொதுச்செயலாளர் ஃபோட்டோ தான் அங்கே நியாயமாக வைக்கணும். அப்போ கனிமொழி அவர்கள் துணை பொதுச்செயலாளர் இருக்காங்க, அவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது இங்கே முதலமைச்சர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர், இவருக்கு அடுத்து இவர். அதாவது இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, இவருக்கு முன்னாடி இவங்க அப்பா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா இருந்தாப்புல லைட்டாக கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பெரியார் லைட்டாக அப்படிங்கிற மாதிரி இந்த கட் அவுட்டே இவங்க மாற்றிட்டாங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய தலைமை தான் ரொம்ப முக்கியமானவங்க, அந்த தலைமையை தூக்கி பின்னாடி போட்டு இப்போ இருக்கிற நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த நாற்காலி அப்படிங்கிற சினாரியோவில் இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோ பாருங்கள். அது என்ன நாற்காலிக்குள்ள வேறுபாடு? இந்த வெள்ளை கலர் துணி போட்ட நாற்காலிகள் யார் உட்காருவா, அந்த நாற்காலிகள் யாரை உட்காருவா? ஏன் தொண்டர்களுக்கும் இந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் பேரில், நீங்கள் மேலே இருக்கிற மன்னர், உங்களுக்கு கீழே இருக்கிற குறுநில மன்னர், தொண்டர்களுக்கு பிளாஸ்டிக் நாற்காலி, அந்த நாற்காலியை தொண்டர்கள் எடுத்துகிட்டு போகலாம், அது என்ன அமைச்சர்களுக்கு மட்டும் அந்த வெள்ளை நாற்காலி? ஏன் இந்த பாகுபாடு? சமத்துவம் இங்கே கட்சியோட முப்பெரும் விழாலே இல்லையே அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இங்கே எழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த முப்பெரும் விழாவை நான் அணுவா என்னால் உடைக்க முடியும், தேடி செய்தி எடுத்து உடைக்க முடியும். பல செய்திகள் மீடியாவில் லீக் ஆகாமல் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்கள் மூலமாக மட்டும்தான், அந்த சோஷியல் மீடியா மூலமாக மட்டும்தான் உங்களுடைய அந்த முப்பெரும் விழா வண்டவாளம் தண்டவாளம் அத்தனையுமே வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம் மக்களே. முன்னாடி சொன்ன நாற்காலி, தொண்டர்களோட மனநிலை, அது மட்டும் இல்லாமல் வைக்கப்பட்ட மைசூர் பாக்கு, இந்த நாற்காலிகளோட வேறுபாடு, இது எல்லாமே ஒரு பக்கம் தள்ளி இருக்கட்டுமே. எல்லா விமர்சனத்தையும் நம்ம ஆழமாக பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம், திமுகவோட தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிஜேபி எதிர்ப்பை இங்கே பெருசாக கையாளல, ரொம்ப கம்மியாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் கடந்து போயிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்பா முழுசாக பார்த்தியா? அவர் என்ன சும்மா அந்த பேப்பரில் போடுற 4 விஷயத்தை எடுத்து வந்து பேசலை இல்லாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா முழுசாக உட்காந்து பார்த்தேன். 2வது முரசொலியும் நான் வாங்கி படித்தேன். 2 ஆங்கிலுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி முதலமைச்சர், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எப்படி பேசுவார்னா, கரண்ட் சினாரியோ அத்தனையுமே தொட்டு போவார். அவர் படித்து பேசினாலும் தொண்டர்களுக்கு இந்த விஷயத்தை அத்தனையுமே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது இது அத்தனையுமே அப்படியே ரொம்ப கம்மியானுச்சு. இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. என்ன பேசினார்னா, 2வது பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசினார், தொகுதி மறுசீரமைப்பு பேசினார். எல்லாமே அப்படியே ஒரே வார்த்தை தான், ரொம்ப பெருசாலாம் பேசியிருக்க மாட்டார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இந்தி திணிப்பு சார்ந்து பேசியிருப்பார். நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்பெசிஃபையாக ஏன் குற்றச்சாட்டு வைக்கலான்னு சொல்கிறேன். அதாவது வாக்கு திருட்டுனா, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் செய்தியாளர் சந்திக்க போகிறாங்க. பழைய வாக்கு திருட்டில் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, தீவிர வாக்கு திருத்தம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றிலாம் பெருசாக ஹைலைட் பண்ணி பேசலாம். ஏன்னா தமிழ்நாடை நோக்கி இது வரப்போது, இதை முதலமைச்சர் பெருசாக கேரி பண்ணல. இது நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜியோவை எதிர்த்து ஒரு லெட்டர் எழுதினாப்புல. அந்த லெட்டரை பற்றி ஏன் இங்கே பேசலை? கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட ஜியோ சார்ந்த விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஜியோ வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் அதை பற்றி லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த ஜியோவை பற்றி இங்கே எதுவுமே பேசலை. 3வது பிரதானமான விஷயம், இந்தி திணிப்பு அப்படிங்கிறத மேம்போக்காக கொண்டு போகிறாரு. அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தி திணிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்தியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை பேசியிருக்காப்புல. நம்ம கட்சி தாவேகா சார்பாக இதற்கு கண்டன அறிக்கை வந்திருக்கு. இதை பற்றி இந்தி திணிப்பு மேம்போக்காக பேசிட்டு போகிறார். 4 விஷயம் வழக்கமாக பேசுவோம்ல, அப்படி பேசிட்டு போகிறாரு. இன்னைக்கு அமித்ஷா என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி பெருசாக பேசவே இல்லை. இதை தாண்டி மிக முக்கியமாக போனோம்னு வச்சுங்களேன், இந்த அமெரிக்க வரி விதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எதுவுமே சொல்லுங்க. அவர் இப்போ வரைக்கும் நம்ம தலைவர் வந்து பரிந்துரைகள் அத்தனையுமே கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் மந்த நிலை தான் திருப்பூர் பகுதியிலலாம் இருக்குது. இதை பற்றி பெருசாக ஹைலைட் பண்ணி எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க, தமிழ்நாட்டை கவனிங்க அப்படிங்கிற எதுவுமே இல்லைங்க வரி விதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில். நான் ஏன் ட்ரம்ப்பை கண்டனம் தெரிவிக்கலன்னு கேட்கல, அது என்னோட அப்பெல்லாம் நான் கேள்வி கேட்டேன்னா அது என்னுடைய அறியாமை. நான் ஏன் இந்த விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி கையாளும் முறைகளை பற்றி எதுவுமே ஏன் பேச மாட்டீங்க? இப்போ வரைக்கும் இந்த வரி விதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி போர்க்கால அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கணுமா, பேசியிருக்கூடாதா? எதுவுமே பேசலைங்க. அதை தாண்டி இந்த ஜிஎஸ்டி குறைப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சாரத்தை பிஜேபி முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாட்களாக நடந்தது வரி பயங்கரவாதம் அப்படிங்கிறது நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதை கூட இந்த முப்பெரும் விழாவில் பெருசாக பேசலை.
ஸோ அந்த முப்பெரும் விழாவில் பேசிக்கான சில பிஜேபி எதிர்ப்பை மட்டும், டெம்ப்ளேட் பிஜேபி எதிர்ப்பை மட்டும் முதலமைச்சர் கேரி பண்ணி கொண்டு போகிறாரு. இவர் ஸ்பெசிஃபையாக கார்னராக இதுதாங்க, இதனால தான் நான் பிஜேபி இங்கே எதிர்க்கிறேன், இதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லா கவனித்து பாருங்கள். முன்னாடியோட இந்த சுதின்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம தான் நிறையா பிஜேபி எதிர்ப்பை கடைபிடிச்சு அறிக்கைகள் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் சுற்றுப்பயணத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி நம்ம மாநாட்டில் பேசுகிறோம். ஸ்பெசிஃபையாக கீழடியில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, 4 சினாரியோவை எடுத்து வந்து ஸ்பெசிஃபையாக அடிக்கணும். அது இங்கே அடிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ரொம்ப கம்மியாகுது. இதை நான் திமுக தொண்டர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். நான் மற்றதெல்லாம் சொன்னது நாற்காலி இருக்காளி அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் இதை பற்றி யோசிங்க அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.